ஹாய் காய்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஆல் பட்டன் வந்து கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ ஒவ்வொன்றும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ரீஃபண்ட் அமௌண்ட்டு, அப்புறம் வித்ட்ரா அமௌண்ட்டு, அதே மாதிரியே கூப்பன் சேல்ஸ் வந்து எப்போ பர்ச்சேஸ் பண்ண போகிறாங்கன்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கப்புறமா வந்து பிடிஓ ஆஃபீஸர் வந்து பற்றி பார்க்க போகிறோம். அப்புறம் டெலிகிராமில் வந்து எப்படி குரூப்பில் வந்து நம்ம ஆட் ஆகணும் அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில். ஓகேங்களா? எஸ்பிஓவில் முக்கியமான தகவலை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நீங்கள் ஃபுல்லாக இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் ஒவ்வொன்றும் உங்களுக்கு வந்து கிளியராக புரியும். ஃபஸ்ட்டு நம்ம வந்து ரீஃபண்டை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டாக ரீஃபண்ட் அமௌண்ட்டு தான் போட போகிறாங்க. அதுக்கு தான் ஃபஸ்ட்டு ப்ரிப்பாரிட்டி கொடுத்துருக்காங்க. எல்லோரும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஜூன் மந்த் எண்டுக்குள்ளே வந்து எல்லாருக்கும் வந்துரும்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஓல்டு வித்ட்ரா வந்து நிறைய இஷ்யூஸ் போகிறனால அப்படியே ஸ்டாப் பண்ணி வச்சுருக்காங்க. பேங்க் சைடு வந்து இஷ்யூஸ் போகிறதுனால 22 பேட்சை வந்து அப்படியே ஸ்டாப் பண்ணி வச்சுருக்காங்க. 22 நாளாக வந்து அமௌண்ட் வந்து போடாமல் அப்படியே வச்சுருக்காங்க. அதனால் கொஞ்சம் டிலே ஆகுது. அதனால் ஓல்டு வித்ட்ரா வரலன்னு சொல்லி ஃபீல் பண்ணாதீங்க. கண்டிப்பாக எல்லாேருக்கும் வந்து ஓல்டு வித்ட்ரா வந்து கொடுத்துருவாங்க. அதே மாதிரியே வந்து இப்போ நியூ வித்ட்ரா பற்றி நம்ம பார்க்க போகிறோம். நியூ வித்ட்ரா வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நியூ வித்ட்ராவும் ஓல்டு வித்ட்ராவும் ரெண்டுமே வந்து சேர்ந்து கிரெடிட் ஆகிற மாதிரி வந்து சாஃப்ட்வேரில் வந்து சேஞ்ச் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. நியூ வித்ட்ராவோட டேட்டு வந்து சொல்லுவாங்க. இன்னொரு 5 to 7 டேஸ்க்குள்ளே வந்து டேட்டு எப்போன்னு சொல்லி அப்டேட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. நியூ வித்ட்ரா ரெக்வஸ்ட் கொடுக்கும்போது ஓல்டு வித்ட்ரா அமௌண்ட்டும் ரெண்டு அமௌண்ட்டும் சேர்ந்து கிரெடிட் ஆகுற மாதிரி நமக்கு வந்து சொல்லியிருக்காங்க. இன்னும் 5 to 7 டேஸ்க்குள்ளே வந்து எப்போ நியூ வித்ட்ரா போகிறோன்னு சொல்லி டேட்டை வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க. நீங்கள் எல்லோரும் நோட்டீஸ் போர்டை வந்து வாட்ச் பண்ணுங்கள். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோம்னா, டெலிகிராமில் வந்து குரூப்பில் எல்லாருமே ஆட் ஆகிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் அப்படி குரூப்பில் வந்து நீங்கள் ஆட் ஆகலைன்னா அடுத்த தடவை வந்து நீங்கள் வித்ட்ரா வந்து ரெக்வஸ்ட் கொடுக்க முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அதனால் வந்து எல்லாருமே உங்கள் அப்ளைனர்கிட்ட வந்து சொல்லி நீங்கள் எல்லாருமே குரூப்பில் வந்து ஆட் ஆகுங்க. இல்லை உங்கள் அப்ளைனர் வந்து உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணலை, நான் கால் பண்ணால் அட்டன் பண்ணல, மெசேஜ் பண்ணால் ரிப்ளை பண்ணலை அப்படின்னா நீங்கள் கால் பண்ணதும் மெசேஜ் பண்ணதும் நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இல்லை எங்கள் அப்ளைனர் வந்து ரீஃபண்ட் வாங்கிட்டு போயிட்டாங்க, அவங்க வந்து எஸ்பிஓவில் வந்து ஆக்டிவாக இல்லை அப்படின்னா வந்து நீங்கள் வந்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் அதுக்கு என்ன சொல்யூஷன்னு சொல்லி நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். ஓகேங்களா? எதுக்கு இந்த மாதிரி ரூல்ஸ்னால், நீங்கள் வந்து டெலிகிராமில் வந்து ஜாயின் பண்ணியிருந்தால் அந்த குரூப்பில் வந்து ஒரு டாஸ்க் கொடுப்பாங்க. அந்த டாஸ்க் வந்து உங்களால் பண்ண முடியாது. அதை பேஸ் பண்ணி உங்களுக்கு அமௌண்ட்டும் வந்து எக்ஸ்ட்ரா அமௌண்ட்டும் வந்து உங்களுக்கு கொடுக்குற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதனால் நீங்கள் வந்து எல்லோரும் டெலிகிராம் குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஜாயின் பண்ணாதவங்க நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் எப்படி என்னன்னு சொல்கிறேன் உங்களுக்கு டீட்டெயிலாக. நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம்னா, பைமோட்டில் வந்து கூப்பன் சேல்ஸ் எப்போன்னு சொல்ல போகிறாங்க. எப்போ சொல்லுவாங்கன்னா, ஜூன் 3 வந்து சொல்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு வந்து நியூ அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் பண்ணி அதுலேயே நமக்கு வந்து எப்போ பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லி டேட்லாம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அன்றைக்கி வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஒரு சிலருக்கு பைமோட்டில் கூப்பன் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன், எனக்கு மெயில் ஐடியில் மெசேஜ் வரலன்னு சொல்லி நீங்கள் சொல்கிறீங்க. அதுக்கு வந்து நீங்கள் ஃபார்ம் ஃபில் பண்ணிங்களா, அந்த ஃபார்மில் வந்து நீங்கள் மெயில் ஐடி வந்து ராங்காக கொடுத்துருப்பீங்க. அதனால உங்களுக்கு வந்து மெயில் இன்னும் வராமல் இருக்கும். நீங்கள் அதில் கரெக்டாக கொடுத்துருக்கீங்களான்னு கொஞ்சம் செக் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? நெக்ஸ்ட் என்னென்னா, பிடிஓ ஆஃபீஸரை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். பிடிஓ ஆஃபீஸராக ஆகணும்னா என்ன எலிஜிபிள்னால், உங்களுக்கு கீழே 15 மெம்பர்ஸை வந்து நீங்கள் வந்து ரெஃபர் பண்ணியிருக்கணும். அந்த 15 மெம்பரும் வந்து இப்போ வந்து நீங்கள் ஆக்டிவில் இருக்கிற மெம்பராக பார்த்து தான் நீங்கள் 15 மெம்பர் வந்து நீங்கள் கவுண்ட் பண்ணிக்கணும். இல்லை உங்கள்கிட்ட ஆல்ரெடி 10 மெம்பர் இருக்காங்க, இப்போ வந்து நான் 5 மெம்பர் ஆட் பண்ணால் நான் எலிஜிபிளா அப்படின்னா நீங்கள் எலிஜிபிள் தான். உங்கள் கீழே 15 மெம்பர்ஸ் இருந்தால் நீங்கள் பிடிஓ ஆஃபீஸர் ஆகலாம். அதுக்கு உங்களுக்கு தனியாக வந்து 1500 அமௌண்ட் வந்து சேலரியாக கொடுக்குறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் உங்களுக்கு ஒர்க் இருக்கும். 1 and 2 ஹார்ஸுக்கு மட்டும்தான் வந்து உங்களுக்கு ஒர்க் இருக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. வந்து ரிப்ளை பண்ணுற மாதிரி தான் ஒர்க் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அதனால் வந்து நீங்கள் உங்களுக்கு கீழே 15 மெம்பர்ஸ் இருந்தால் நீங்கள் பிடிஓ ஆஃபீஸருக்கு நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேங்களா? நீங்கள் யார் குரூப்லேயுமே டெலிகிராம் குரூப்பில் வந்து நீங்கள் ஆட் ஆகலைன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா அமௌண்ட்டு அதுக்கு தகுந்த மாதிரி டாஸ்க்லாம் கொடுக்குறாங்க, அது வந்து உங்களுக்கு கிடைக்காது. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து நெக்ஸ்ட் டைம் வந்து ரெக்வஸ்ட்டை வந்து நீங்கள் கொடுக்க முடியாது. அதனால் வந்து நீங்கள் உங்கள் அப்ளைனர்கிட்ட கேட்டு நீங்கள் வந்து
அப்படி உங்களுக்கு அப்ளைனர் யாரும் இல்லைன்னா வந்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து அதுக்கு என்னங்கிறத டீட்டெயிலாக உங்களுக்கு வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேங்களா? இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு எதுவும் டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் காய்ஸ்.